ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் அற்புதமான வணக்கங்கள். நான் உங்கள் பிரபா. எனக்கு உங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்றைக்கு நான் உங்ககிட்ட ஒரு அற்புதமான சொல்லை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அந்த அற்புதமான சொல்லை பயன்படுத்தி உங்களை பல பேர் காயப்படுத்தியிருப்பாங்க. நீங்களும் மிகுந்த மனவேதனையும் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறமா யாராவது உங்களை அந்த சொல்லை பயன்படுத்தி உங்களை மனவேதனை அடைய செஞ்சாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய காலை தூக்கி விட்டுட்டு, நான் அப்படித்தான் பாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான சொல் என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அப்படி கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அது என்னன்னு தெரிவிங்க. அந்த அற்புதமான சொல் செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். சுயநலம் என்ற வார்த்தைக்கு நம்மளில் பல பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்குது. அதனால் அந்த வார்த்தையோடைய நம்ம தவறாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, செல்ஃபிஷ்னஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ், ரெண்டுமே ஒன்று தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? சுயநலம் கொண்ட ஒரு நபர் கோபமோ பொறாமையோ எரிச்சலோ படமாட்டார். அப்படி அந்த செயலை செஞ்சால் மற்றவர்கள் பாதிப்பதற்கு முன்னால் தான் பாதிக்கப்படுவோம் என்பது அந்த நபருக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட அந்த செயலை அவர் எப்பொழுதும் செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நபர் தன்னை காயப்படுத்தி கொள்ள மாட்டாரோ அந்த நபர் மற்றவரையும் காயப்படுத்த கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நபர் தன்னுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த நபரால் மட்டுமே மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக நிற்க முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்படிப்பட்ட சிறப்பு குணம் கொண்ட நபர் தான் சுயநலவாதி. ஆனால் இந்த சுயநலவாதி என்ற வார்த்தையை நம்மளை பல பேர் தவறாக பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா இதனுடைய பொருள் தெரிந்த பிறகு சரியாக பயன்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே திஸ் டு பி எ செல்ஃபிஷ் பர்சன். லாஸ்ட்டாக என்னுடைய பஞ்ச்லைன் என்னென்னா, நம்மளுடைய லைஃப்பில் 2 டைப் ஆஃப் பீப்புள் தாங்க இருக்காங்க. ஒன் இஸ் க்ரைம் பீப்புள், அதர் ஒன் இஸ் ட்ரைங் பீப்புள். க்ரைம் பீப்புள் டஸ் நாட் ட்ரைங், ட்ரைங் பீப்புள் டஸ் நாட் க்ரைன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.